அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பவுல் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். இந்த சமீப காலமாக சில காரியங்களை குறித்து படித்து கொண்டிருந்தோம். இந்த வேதத்தில் தியானித்து கொண்டிருந்த போது சில மாதங்களுக்கு முன்பாக, நான் சொல்லுகிறது நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வேன் என்று நினைக்கிறேன், சில மாதங்களுக்கு முன்பாக, குறிப்பாக மார்ச் மாதத்தில், அதற்கு முன்பதாகவே போன வருஷத்திலேயே இந்த கொள்ளை நோய்களை குறித்து, கொரோனா என்றல்ல, ஒரு கொள்ளை நோய் முழுவதுமாக உலகம் முழுக்க வரும் என்பது WHO ரிப்போர்ட்டோடு கூட வேதத்தில் சொல்லப்பட்டது குறித்தும் சொல்லிக்கொண்டே வந்தோம். அது அப்படியே வந்தது. மார்ச் மாதத்தில் இந்த காரியத்தை வந்தபோது, லாக்டவுன் வந்தபோது, அது உடனடியாக சரியாகிவிடும், ஒரு மாதத்தில் சரியாயிரும், 5 நாளில் சரியாகும் என்ற போது ஆண்டவர் உணர்த்தினார், அது உடனடியாக சரியாகாது, நாள் செல்லும் என்று சொல்லி, குறிப்பாக ஒரு 6 மாதமாவது செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தியிருந்த போது நாங்கள் அதை குறித்தும் உங்களுக்கு சொல்லி இருந்தோம். செப்டம்பர் மாதம்தான் சபை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை தவறாய் புரிந்து கொண்டார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம்தான் சபை திறக்க உத்தரவு கொடுக்கப்பட்டது. பார்ட்டாக இப்போ திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் அது சரியாகுவதற்கு காலகட்டங்களாகும். ஆனால் இப்பொழுது ஆராதனைகள் செப்டம்பரில் தொடங்கிவிட்டது. இந்த காரியத்தை படித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு நாம் எப்படி செவி சாய்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த எச்சரிப்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமா, தள்ளிவிடுகிறோமா என்பதுதான் முக்கியம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்த போது பவுல் சொல்லுகிறதான ஒரு வசனத்தை கர்த்தர் நினைவு சொல்லி, அடுத்து சபைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான, இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு பிசிக்கல் ஆபத்து, அதாவது கொள்ளை நோய் வியாதி. விசுவாசிகளுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கோ சபைக்கோ விரோதமாக அல்ல, உலகம் முழுவதும் வந்தது, அது நமக்கும் வந்திருக்கிறது. அது இப்பொழுது ஓரளவுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே. ஆனால் இனி வரப்போகிறது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆபத்து. சபைக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய ஓநாய்கள் கூட்டம் ஒன்று எழும்ப போகிறது. ஆண்டவர் இதை படிக்கும்போது உணர்த்ததான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஓநாய்கள் கூட்டம் என்பது எதை குறிக்கிறது? ஓநாய்கள், அதாவது பவுல் இங்கே என்ன தெளிவாக எழுதுறாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத, அதாவது சபையை தப்பிக்க விடாத ஒரு ஓநாய்கள் கூட்டம் வரும், ஒரு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே கொடிதான ஓநாய்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த கொடிதான ஓநாய் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சபைக்கு விரோதமாக கடைசி காலத்தில் ஓநாய்கள், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை சேர்த்து சொல்லும்போது 2 பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுரு எழுதும்போது கள்ள போதகர்களையும் சேர்த்து எழுதுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், கள்ள போதகர்களும் இருப்பார்கள் என்று 2 பேரையும் அந்த இடத்துல இணைச்சு தான் எழுதுறார். அப்போ கடைசி காலத்தில் மந்தையை தப்ப விடாத கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் வரும். இது மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். வருகிற நாட்கள், இனி வருகிற நாட்கள் சபைக்கு விரோதமாக உபதேசத்தில், ஒவ்வொரு காலகட்டத்திலும் உபதேச பிரச்சனைகள் வந்திருக்கிறது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எந்த காலத்தில் இல்லை, இவர் நம்ம புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு. எல்லா காலத்திலும் இருக்கிறது, இந்த காலத்தில் இல்லை, ஆதி சபையின் காலத்திலே இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிற காரியம், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். நாம் கடைசி காலத்தில் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று பிசாசு அறிந்திருக்கிறபடியினாலே அவன் உபத்திரவத்தை கொடுத்து பார்த்தான், சபை நிலையாக நின்றது. பஞ்சத்தை கொடுத்து பார்த்தான், சபை நின்றது. கொள்ளை நோயை கொடுத்து பார்த்தான், அதிலும் சபை நின்றது. இப்பொழுது அவன் கடைசியாக மிக கொடிதான ஒரு கள்ள உபதேசத்தை, கள்ள தீர்க்க தரிசனத்தை சபைக்கு விரோதமாய் அனுப்ப போகிறான். இது சபைக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான எச்சரிப்பு. நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளை குறித்து தியானித்து கொண்டிருந்த போது, சபைக்கு ஒரு 3 விதமான உபதேசம் வருகிறதை, கள்ள உபதேசம் வருகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு உபதேசம் வருவதையும் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முதலாவது உபதேசத்தை குறித்து சொல்லும் போது 2:14 வெளிப்படுத்தின விசேஷம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு
வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதலாவது, இது என்ன ஒரு உபதேச பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது யாருன்னா முதல் கள்ள தீர்க்கதரிசி. இவன் யாரு? பிழையாம். இந்த பிழையாம் நேரடியாக இதை கொண்டு வரவில்லை, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக. இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் நினைச்சுக்காதீங்க. அங்க நடந்ததை இங்க கர்த்தர் அதே மாதிரி நடக்க போது நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன நடக்குது? இந்த பிழையாம் நேரடியாக சபைக்குள்ள போதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இடர்களுக்கு ஏதுவான காரியங்களை போடும்படி பாலாக் என்பவனுக்கு அவன் போதித்தான். பாலாக்க போதிச்சு அவன் வழியாக இஸ்ரவேலை இடரல் உண்டாக்குவது. அதாவது தேவ ஜனங்களுக்கு ராஜாக்கள் வழியாக அல்லது வெளியில் உள்ள பாலாக் என்பவன் ஒரு புறஜாதியான், அவன் வழியாக உள்ளுக்குள்ளே என்ன கொண்டு வருகிறார்கள்? சபைக்குள்ளே கள்ள உபதேசத்தை கொண்டு இடரலை உண்டாக்குகிறார்கள். இது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான முதலாவது உபதேசம். இந்த போதனை என்ன போதனை? பாலாக் என்பவனுக்கு போதித்த பிழையாமுடைய உபதேசம். அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள். பாலாக்கு என்ன சொல்லி கொடுத்தானா? இடரல் உண்டாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். ஆண்டவர் சொல்றாரு, இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, எந்திர கல்லை கட்டி போடணுன்றார். இப்ப சபைகளுக்குள்ளே தேவ ஜனங்களை இடரல் உண்டாக்கக்கூடியதான எத்தனையோ விதமான போதனைகள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நேரடியாக தேவ ஜனங்களை பாதிக்காது. இது அப்படியே உள்ளுக்குள்ள பக்கவாட்டு வழியாக உள்ளே நுழையும். எப்படி? வேசித்தனத்துக்கும் விக்கிரகத்துக்கு படைத்தவைகளுக்கும் புசிக்கும்படி. கர்த்தருக்கு எதெல்லாம் கோபத்தை உண்டாக்குமோ அந்த கோபத்தை உண்டாக்குற காரியத்தை தேவ ஜனங்களை செய்ய வைப்பது. அப்படி செய்ய வைக்க சொல்லி போதிதர். அதாவது இப்படி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர்களை அனுப்பி ஒரு சிலரை அனுப்பி சபைகளுக்குள்ளே நூதனமான காரியங்களை போதிப்பது. அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அல்லது தேவனுக்கு அருவருப்பான காரியமா இருக்கும். அந்த அருவருப்பான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு இடரல் உண்டாக்கி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்க சொன்னா, தேவன் அவர்களை வாதித்து சபையை கொள்ளக்கூடிய அளவிற்கு, சபையை கைவிடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு முறை ஒரு ஆராதனை வீரர் ஒருத்தர் என்ன செய்தார்? ஆராதனை நடத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு புறம் ஆண்களும் ஒரு புறம் பெண்களுமாய் நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று உங்களுடைய அந்த சேரஸ் எல்லாம் எடுத்து ஓரமா போடுங்க, ஆண்களும் பெண்களும் தனியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றாக கலந்துங்கள், எல்லாம் கரங்களை கோத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒன்றாக இணைந்து பரலோக ஆராதனை செய்ய போறோம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி ஆணும் பெண்ணும் கை கோத்து கொண்டு ஆடும்படி செய்தார். இதுதான் பிழையாமின் போதனை, பாலாக் வழியாக உள்ளே வருதல். எப்படி? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை, ஏங்க ஆணும் பெண்ணும் கை கோர்த்துவது தவறா? மாம்சத்தில் இருக்கிறவர்கள், முன்ன பின்ன தெரியாதவர்கள் சபைக்குள்ளே வரும்போது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு ஒழுங்குமுறையோட வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட லேடி வார்டும் ஜென்ஸ் வார்டும் மென்ஸ் வார்டும் தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் கூட மென்ஸையும் உமன்ஸையும் தனியாக உட்கார வச்சிருக்காங்க. என்ன காரணம்? அவங்க தப்பு செஞ்சிருவாங்கன்றதுக்காகவா? அல்ல, அவங்க சரீரத்தின் அளவில் அப்படி உட்காருவது நல்லது. அதாவது அவங்க தப்பு பண்ணிடுவாங்கன்றதுக்காக அப்படி உட்கார வைக்கல, தனித்தனியாக உட்கார வைங்கன்னு சொல்லல. நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, கல்ச்சர்ல இருக்கிறோம், அந்த கல்ச்சர்ல அது சரி. இதுக்குள்ள இப்ப என்ன கொண்டு வராங்க? உள்ளுக்குள்ள கொண்டு ஆணையும் பெண்ணையும் ஒன்னா ஆட விடு, எல்லாத்தையும் ஒன்னா குதிக்க விடு. நீங்க அந்த பார்க்கணுமே, பிசாசின் கூட்டம் ஆடுற மாதிரியே ஆடுச்சு, எல்லாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுது மொத்தம். விளைவு என்ன நடக்கும்? தனித்தனியா உட்கார வச்சாலே போகும்போது இவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள், இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வராதவர்கள், தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை திருத்துவதற்கு தான் நாம் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்தது? போகும்போதே ஒருத்தர் நம்பரை வாங்கிட்டு போறாங்க, போகும்போதே ஒருத்தர். இதுதான் பாலாக்கின் போதனை, பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமின் போதனை. சென்னையிலே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது, ஒரு வாலிபர்களுக்கான சபை என்று அதற்கு சொல்லப்பட்டது. அந்த சபையை ஆரம்பித்தார்கள். நான் வாலிப பிராயத்தில் கல்லூரி படிக்கும் போது நடந்த சம்பவம். அப்பொழுது கல்லூரி வாசல்களில் விசிட்டிங் கார்டு கொடுப்பார்கள். கொடுத்து இது முழுக்க முழுக்க வாலிபர்களுக்கான ஒரு சபை, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். நாங்கள் அந்த கார்டை கொண்டு போய் எங்களுடைய மூப்பர்களிடத்தில் கேட்டோம், இது என்னவென்று சொல்லி. அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் போய் அது என்னவென்று விசாரித்தார்கள். அருவருப்பு. என்ன தெரியுமா?
அந்த சபைக்கு போனால் ஒரு ஆண் ஒரு வாலிப பையன் போனால் அவனுக்கு ஒரு பெண்ணை துணையாக கொடுப்பார்கள். அதாவது ஒரு நடத்துவதற்கு அவங்க தான் அவங்கள விசிட் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ணி அவங்களை கொண்டு போய் சேரில் உட்கார வச்சு அவங்க நம்பரை இவங்க வாங்கி இவங்க நம்பரை அவங்களுக்கு கொடுத்து, அந்த காலத்தில் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நம்பர் கொடுங்க, ஏதாவது லேண்ட்லைன், ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, வாரம் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம், மீட் பண்ணி அந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கும் அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கும் போதிப்பார்கள். எல்லாமே வாலிபர்கள், அத்தனை பேர் வாலிபர்கள். அந்த ஒரு நாள் மட்டும் சபையில் பார்ப்பார்கள், மற்ற நாட்கள்லாம் வெளியே மீட் பண்ணி கொள்வார்கள். வெளியே மீட் பண்ணி ஹோட்டலில் பீச்சில் மீட் பண்ணி அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை பரிமாறுவார்களாம். அப்பொழுது அங்கே போய் எங்களுடைய மூப்பர்கள் விசாரித்த போது அவர்களில் ஒரு சிலர் பெண்களோடு கூட பேசிய போது, இப்படி நடக்கிறதே, ஒருவேளை தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டபோது அந்த பெண்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நடந்தால் என்ன, நாங்கள் அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதற்கு எங்களை இழக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம், என் நாமத்தினாலே எவைகளை இழப்பீர்களோ அதை திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள், அப்படியானால் எங்கள் கற்பை இழந்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த பிழையாம் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஜனங்களை நடத்தக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கிறது. இது நான் இன்னைக்கு நேற்று சொல்லல, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற சபைக்குள்ள அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு வெளிப்படையாய் அதிகரித்திருக்கிறது. நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், எல்லா வாலிப கூட்டத்துக்கும் எல்லா யூத் மீட்டிங்கும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியது அவசியம் அல்ல. த ட்ரஸ்ட் ஒன் உங்கள் சபைகளில் நடக்கிறதா? சபை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், சில யூத்துக்கு மேலே ஏந்திரிச்சு நின்று தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களை நடத்த சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவனை மேலே ஏற்றி நிறுத்த சொல்லுங்க. ஒருவேளை அவன் டேலண்ட் இல்லாதவனை கூட இருப்பான், ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ப்ரேயர்ஃபுல் பர்சன். ஒரு யூத் மீட்டிங்னா உடனே இன்னைக்கு டான்ஸு, யூத் மீட்டிங்னா உடனே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம்ப் ஃபயர். இது யூத் மீட்டிங்னு யார் சொன்னது? ஒரு யூத் மீட்டிங்காக இருக்கட்டும், அது ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் மாம்சம் துளி அளவும் கலக்காதபடி பாதுகாத்து கொள்ளணும். மாம்சம் கலக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் அங்கே இருக்கிற மேலே நடத்தக்கூடியவர்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு மேலே நிற்கிறவனே மாம்சத்தில் இருக்கிறான். சினிமாக்காரனுடைய அந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் உள்ள நடக்குது. இங்கே எப்படி ஒரு சினிமாக்காரர்கள் எப்படி ஆடுவார்களோ அப்படித்தான் இங்கேயும் ஆடுறான். உணர்வு இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது? பாலாக்கின் உபதேசம், பிழையாம் உபதேசம் பாலாக்கின் வழியா உள்ளே வந்தது போல இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்குறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூச்ச சுபாவம் எல்லாம் போகும். கூச்ச சுபாவம் போகும், வேற என்னென்ன சுபாவம் வரும்? இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்குற இப்படிப்பட்டதான அருவருப்பானவர்கள், போதிக்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இடரல் உண்டாக்கக்கூடியவனுக்கு ஐயோ! கர்த்தர் உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? ஜனங்களை இடரல் உண்டாக்குவதற்கு அல்ல. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தான் நம்மளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம இன்னோவேட்டிவா பண்றோம், நியூவா ஏதோ ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாம்சத்தில் உண்டான சிந்தனைகளை எல்லாம் தேவன் கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு சபைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள் நடத்தின சபையை நடத்தின விதம் என்ன அவ்வளவு மோசமான விதமா? தெரியாம தான் அவங்க சபையை நடத்துறாங்களா? அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இன்னைக்கு இருக்கா சபையில்? அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நம்ம நடத்தின பரிசுத்தவான்கள் என்ன நம்மளை தப்பா நடத்தினாங்களா? ஸ்ட்ரிக்டாக தான் நடத்தினாங்க. நகை வெட்டுறதுலேருந்து முடி வெட்டுறதுலேருந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. சபைக்கு வரும்போது எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாம் என்ன கெட்டு விட்டோம்? அதனால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்து தான் இருக்கிறோமே ஒழிய நாம் வழி விலகி போனோம் என்று அல்ல. இன்னைக்கு என்ன இருக்குது? எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சபைக்குள்ளேயே ஒரு அருவருப்பு. நான் கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் மெசேஜில் சொல்லவே முடியாது. சபையில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்களாம், பாஸ்டர் பார்த்தாங்களாம், விரும்புகிறவங்கள தடுக்க முடியாது. என்ன செய்யலாம்? யார் யாரெல்லாம் விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களே இங்கே உங்களை சேர்த்து வச்சிடறோம். என்ன வேலை பார்க்குறாரு? இப்போ அவர் நின்னாங்க, அவர் என்ன வேலை பார்க்க அழைக்கப்பட்டார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நான் கொஞ்சம் கடினமாகவே சொல்லுகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்களாம், இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இன்னும் 10 வருஷத்துல காணாமல் போயிடுவான். சபைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுகிற அந்த ஊழியக்காரங்க எல்லாம் அந்த வயசானவங்களாம் செத்து போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க.
நாம இன்னைக்கு இருக்கிற அந்த 15 வயசுலேருந்து 25 வயசு இருக்கிற பசங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இவங்களை நம்ம இந்த ஜென்ரேஷனில் இவங்களை இப்படி ஆட வச்சு பாட வச்சு பழகிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் கிறிஸ்தவம் வெறும் ஆட்டமா பாட்டமாக தான் இருக்கும். அன்னைக்கு இவங்க எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்னு அப்படி அவங்கள உருவாக்கணும்னு ஒரு ஓநாய்கள் கூட்டம் முடிவு செஞ்சிருக்குதான். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், அதன் வழியாக நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டியது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்களும் நான் இங்க ஏறி நிக்கல, அவங்களை உருவாக்குவதற்கு ஏறி இங்க நின்று இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் ஒரு பச்சை குழந்தைய கையில கொடுத்துருக்கிறாருன்னா அந்த குழந்தைய நாம கையை காலை பிடிச்சி பெருசாக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. நீ கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடு, அது தானாய் பெருசு ஆகும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தைய எப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு நினைச்சு விதவிதமா நூதனமான உபதேசங்களை சபைக்குள்ள நுழைச்சு இனோவேட்டிவா யோசிக்கிறேன், மாடர்னைஸா யோசிக்கிறேன். இனோவேட்டிவான காரியங்களுக்கு எதிராளிகள் நாங்கள் அல்ல. ஒரு காலத்தில் மைக் இல்லை, இன்னைக்கு மைக் இருக்கு. ஒரு காலத்தில் புல்பிட் வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு புல்பிட் வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இசைக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணோம், இன்னைக்கு கீபோர்டு யூஸ் பண்றோம். இனோவேட்டிவான காரியங்களுக்கு எதிராளிகள் அல்ல. ஒரு சிலரை நாங்கள் நினைச்சுக்கிறாங்க பழமைவாதிகள், இவங்களுக்கு தெரியாதுன்னு. நாங்கள் எதுல பழமைவாதிகள் எதுல இனோவேட்டிவா இருக்கணும்ன்ற பாகுபாடு தெரியணும். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மேலே போடுற சட்டை மாடர்னைஸ் ஆகும், உள்ள இருக்கிற உடம்பு மாடர்னைஸ் இல்லை. இது ஏன்ஷியன்ட், 7000 வருஷம் பழசு. 7000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 கிட்னினா இன்னைக்கு 2 கிட்னி தான். நீங்க சொல்லுவீங்களா இவங்கெல்லாம் பழமைவாதிகள் கிட்னி 2ன்னு பேசுறாங்க? இன்னைக்கு நாம் வளர்ந்துட்டோம், இன்னைக்கு ரொம்ப கிட்னி பிரச்சனை இருக்கு, 4 கிட்னி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா? 7000 இயர்ஸ் ஓல்டு மாடல். எது பாடி, அது மாறாது. மேல இருக்கிற சட்டை தான் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு காலர் வச்சு போட்டிருப்பீங்க, இன்னைக்கு காலர்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு நாள் வரும் இந்த காலர் இல்லாத சட்டையை தூக்கி போட்டு விட்டு திருப்பி காலர் உள்ள சட்டையை போடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற உடம்பு மாறவே மாறாது. அதைத்தான் சொல்ல வரேன். எது மாடர்னைஸ் எது மாடர்னைஸ் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். வசனம் மாடர்னைஸ் ஆகக்கூடாது. இது அப்படியே 2000 வருஷம் பழசு. இது அப்படியே எடுத்து தான் போதிக்கணும். இதை நீங்க மாடர்னைஸ் பண்ண முடியாது. பாருங்களேன், இன்னைக்கு மாடர்னைஸ் பண்றேன்னு சொல்லி நூதனமா பேசுறேன்னு சொல்லி வேசித்தனத்திற்கும் விக்கிரகாராதனைக்கும் ஜனங்களை ஆவிக்குரிய ரீதத்தில் தள்ளக்கூடியதான ஊழியர்கள் அதிகம். வாலிபர்களை மோசம் போக்குறவர்கள். பி கேர்ஃபுல். உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கொடுத்த அந்த ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மா மேல உங்களுக்கு எனக்கு என்ன எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? அதை ரத்தம் சிந்தி சம்பாதித்தவர் இயேசு. அதுக்கு தேவையான போதனைகளை எழுதி முன்பதாகவே கொடுத்து விட்டார் நம்முடைய ஆண்டவர். அவைகளுக்கு தேவையானதை ஒவ்வொரு வாரமும் போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை கொண்டு போய் வருகையில பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதுக்கு இடையில நம்முடைய வேலை என்ன? அவர் என்ன சொல்றாரோ, எஜமான் என்ன சொல்றாரோ அந்த புல்ல போட வேண்டியது நம்முடைய வேலை, அவ்வளவுதான். இதுல புல்லுல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புல்லு கொடுக்குறேன், புல்லுக்கு பதிலாக வேற ஒன்று போடுறேன், ஏன்னா மாடர்னைஸ் ஆயிடுச்சு, நாங்க கொஞ்சம் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொன்னா எஜமான் கேட்பாரு, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதன்படி செய். அதானே உன்னுடைய வேலை. நீ ஏன்பா பாலாக்குக்கு புதுசா போதிக்கிற? கர்த்தர் ஆசீர்வதிச்சு வைக்கணுன்ற தேவ ஜனங்களை இடர்ல உண்டாக்குறதுக்கு நீ யார்? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எவாஞ்சலிஸ்ட்ங்கிற பேர்ல, போதகர்கள் பேர், நான் சொல்றது போதகர்னா மெய்ப்பர் கிடையாது, டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்ங்கிற பேர்ல ஏன் இன்னும் ஒரு சில மெய்ப்பர்கள் கூட புதுசா இனோவேட்டிவா போதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு தேவ ஜனங்களை இடர்ல உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஐயோ. அதே நேரத்தில் சபை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு, சபை பிதாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இனி இதை போன்ற அவர்கள் அதிகமாக எழும்பி வருவார்கள். இது போன்றவர்கள் துணிகரமானவர்கள் எழும்பி வருவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, போதனை செய்த பிள்ளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. விசுவாசிகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா முந்தியெல்லாம் இந்த கள்ளோபதேசக்காரங்க எங்கேயாவது கூட்டம் நடத்துவாங்க, அப்போ யாராவது ஒருத்தரை பிடிப்பாங்க, அவங்க சபைக்குள்ள அதை சொல்லி, அதாவது போதகருக்கே தெரியாம சொல்லி அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்க. போகிறது 1 2 3 தான் போகும். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆன்லைன், எந்த பக்கம் திறந்தாலும் எல்லாம் வீட்டில் ஒரு செல்ஃபோனோ நெட் கனெக்ஷனும் இருந்தால் போதும், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூடியூப் அக்கௌண்ட்டோ இருந்தால் போதும். உட்காந்து அவங்க பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. தப்பான உபதேச கோளாறுகள்,
அவங்க எதையாவது கமெண்ட்ரியை படிச்சுட்டு கமெண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை எடுக்கிறது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை படிக்கிறோம், இந்த வசனம் புரியலன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்ரி யாராவது ஒரு பரிசுத்தவான்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்குறோம். என்ன கேட்டால் நான் அதை கூட பார்க்க வேணான்னு சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருங்கிறதான ஒருத்தர் இருக்கும் போது நமக்கு இன்னொரு கமெண்ட்ரி தேவைப்படாது. ஒருவேளை அப்படி தேவைப்பட்டால் கூட இந்த வசனத்துக்கு நமக்கு துணையாய் தான் கமெண்ட்ரி இருக்கிறது. இன்னைக்கு உட்காந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது, அந்த புக்ஸில் படிக்கிற கதைகள், அதில் படிக்கிற கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வசனத்தை எடுத்துக்கிறது, அந்த கமெண்ட்ரியை மெயினாக போதிக்கிறது. அங்கே ஒருத்தர் சொன்னாரு, இங்கே ஒருத்தர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து கோடீஸ்வரனா வாழ்ந்தாராமா, அவர் பிறந்த மறுநாளே லட்சாதிபதி ஆயிட்டாராமா. கேட்டா ஒரு கமெண்ட்ரியில சொல்லியிருக்கு. வசனத்தை படிங்க, நம்மை ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார்னு இருக்கு. வசனத்தை படிக்கிறது இல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜனங்களை இடரல் உண்டாக்கக்கூடியவர்கள். பி கேர்ஃபுல். ஊழியர்களுக்கும் சொல்றேன், விசுவாசிகளுக்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் இனி நிறைய எழும்பி வருவார்கள். வேதம் சொல்லுது, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் புறப்பட்டிருக்கிறது. இப்பவே நல்லா தெரியுது, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.